ஸோ டே 3 நாங்கள் வந்து இட்ஸ் அ லாங் ட்ரைவ். அதுக்கு முன்னாடி ஷிலாங்லேருந்து நாங்கள் கிளம்பும்போது எலிஃபென்ட் ஃபால்ஸ் இருக்குது சிரப்புஞ்சி போகிற வழியில். ஸோ அங்கே வந்து நாங்கள் சின்ன ஃபால்ஸ், அது ரொம்ப அழகாக இருக்கும், சீனரியாக இருக்கும். நம்ம அங்கே குளிக்க முடியாது, நம்ம பட் அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், ஈஸியாக இறங்கி போயிட்டோம். எலிஃபென்ட் ஃபால்ஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு 3 hours ஜேர்னி எங்கே போனோம்னா சிரப்புஞ்சிக்கு நாங்கள் கிளம்புனோம். எதுக்கு அப்படின்னா அங்கே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அங்கே நாங்கள் ஃபேமஸாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் லிவிங் ரூட் பிரிட்ஜ். ஸோ அது நிறைய லேயர்ஸில் இருக்குது. சிங்கிள் இது டெக்கார் ரூட் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் டபுள் டெக்கார் ரூட் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ப்ளூ லகூன், ரெயின்போ ஃபால்ஸ்ன்னு நிறைய வந்துட்டு லேயர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3800 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கணும். சிங்கிள் டெக்கார் பிரிட்ஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டெப்ஸ், டீப் ஸ்டெப்ஸ். நம்ம வந்து படிக்கட்டு ஸ்டெப்ஸ்னால் நடக்கிறதுல படிக்கட்டுகளே இறங்கி போகணும். என் கால் எப்படி ஒதுருது பாருங்கள், இது இறங்கி போகிறதுக்கே இந்த நிலமை. பட் ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம வந்து இறங்கி போய் குச்சி இல்லாமல் அங்கே போகவே முடியாது, ஸ்டிக் இல்லாமல் தான் அங்கே போனோம் அப்படின்னா அந்த இடம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் டெக்கார் பிரிட்ஜ் சூப்பர்பாக இருந்தது. அந்த இடம், அந்த வாட்டர், அந்த சில்னஸ், அது எல்லாமே லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக போக வேண்டிய இடம். இந்த பிரிட்ஜே வந்து ஏறி போகிறதே நமக்கு அவ்வளோ ஒரு வந்து பிரெட் டேக்கிங்காக சூப்பர்பாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அது சின்னதாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகுங்க அதில் நம்ம நடக்கும்போது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்பாக இருந்தது. கீழே இருந்து அந்த பிரிட்ஜை பார்க்குறதே ஒரு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த தண்ணி, அது எல்லாமே ரொம்ப அருமையான இடம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இறங்கி போகிறது வர்த் இட். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போக வேண்டிய ஒரு இடம். ஸோ இது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டபுள் டெக்கார், இங்கே தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. இதுக்கப்புறமா நாங்கள் டபுள் டெக்கார் பிரிட்ஜ் நாங்கள் போனோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா கஷ்டத்தையும் சேர்ந்து நாங்கள் பார்த்தது ரொம்ப அருமையாக இருந்தது. ஏறும்போது தான் எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு டயர்டாக ஆகிடுச்சு. ஏறி வந்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். மேகாலயா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிரப்புஞ்சி போய் இந்த பிளேஸஸை நீங்கள் விசிட் பண்ணிங்க. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்க வேண்டிய இது இடம். ஸோ இதுக்கப்புறம் இதோ பாருங்கள், இதை ஜூம் பண்ணி காட்டுவேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மலை நம்ம ஏறி இறங்கணும் இந்த எல்லா ஸ்பாட்டும் பார்த்து முடிக்க. ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.